வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. பொள்ளாச்சி மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பொறுப்பாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டார். உடன் மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தம், மாநில விவசாய அணி செயலாளர் கோபாலசாமி, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி செயலாளர் பாலாஜி அருண்குமார் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் இருந்தனர். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டு மக்களவைத் தேர்தலால் தள்ளி வைக்கப்பட்ட சுங்கச்சாவடி கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. ஒருமுறை பயணம் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணம் ரூபாய் 5 முதல் 20 வரையும், மாதாந்திர கட்டணம் ரூபாய் 100 முதல் 400 வரையும் உயர்வு. கோவை 54வது வார்டு ஸ்ரீராம் நகர் பகுதியில் அடைபட்டு இருந்த மழைநீர் வடிகால் வார்டு கவுன்சிலர் பாக்கியம் தனபால் மேற்பார்வையில் சுத்தம் செய்யப்பட்டது. நிலவின் தொலைதூர பகுதியான தென்துருவத்தில் சீனாவின் விண்கலமான சாங்கே 6 தரையிறங்கியது. சீன விண்கலம் நிலவில் மாதிரிகளை சேகரித்துவிட்டு 25ஆம் தேதி மீண்டும் பூமிக்கு திரும்ப உள்ளது. துளையிடும் இயந்திரத்தின் உதவியுடன் நிலவின் மேல்பரப்பு, அடிப்பரப்பில் மாதிரிகளை சேகரிக்கும். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாஸின் கைப்பையிலிருந்து 40 தோட்டாக்கள் பறிமுதல். தோட்டாக்களை விமானத்தில் கொண்டு செல்ல அனுமதி இல்லாததால் கருணாஸின் திருச்சி பயணம் ரத்து. தோட்டாக்களுக்கான ஆவணங்களை சரிபார்த்த பின்பு தோட்டாக்களை கருணாஸிடமே பாதுகாப்பு அதிகாரிகள் ஒப்படைத்தனர். தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், நாமக்கல், கரூர், திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். போக்குவரத்து விதியை மீறிய வழக்கில் TTF வாசன் நாளை விசாரணைக்கு ஆஜராக காவல்துறை நோட்டீஸ். ஜாமீன் வழங்கப்பட்ட TTF வாசன் 10 நாட்களுக்கு மதுரை காவல் நிலையத்தில் கையெழுத்திட ஆணையிடப்பட்டது. வழக்கு தொடர்பாக நாளை காலை ஆஜராக அண்ணாநகர் காவல்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு. காஷ்மீர் ஒரு அந்நிய நாட்டு பகுதி என இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் பாகிஸ்தான் அரசு தகவல். காஷ்மீரி பாடலாசிரியர் கடத்தப்பட்ட வழக்கில் பாகிஸ்தான் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஒப்புதல். ராவல்பிண்டியில் காஷ்மீரி பாடலாசிரியர் அகமது ஃபர்கத் ஷா பாகிஸ்தான் உளவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். ஃபர்கத் ஷாவை ஆஜர்படுத்துமாறு இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் கூறியபோது POK சட்டப்படி அது சாத்தியமல்ல என தலைமை வழக்கறிஞர் தகவல். அமிர்தசரஸ் டெல்லி ரயில் பாதையில் உள்ள ஃபதேகர் சாஹிப்பில் 2 ரயில்கள் மோதி விபத்து. சரக்கு ரயிலின் என்ஜின் தடம் புரண்டு பயணிகள் ரயிலில் மோதியதாக தகவல். விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். T20 உலக கோப்பையின் முதல் போட்டியில் கனடா அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அமெரிக்கா அபார வெற்றி. 195 ரன்கள் என்ற இலக்கை 17.4 ஓவர்களில் எட்டி அமெரிக்கா அசத்தல். அமெரிக்க அணியில் ஆரோன் ஜோன்ஸ் 40 பந்துகளில் 10 சிக்சர், 4 பவுண்டரிகளுடன் 94 ரன்கள் விளாசல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.